السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 3 சூறாக்களையும் 3 தடவைகள் ஓதி வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 3 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் இரவு நேரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது கடுமையான இருளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக் கொண்டிருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத், அதே போன்று 3 தடவை குல் அஊது பிரப்பின் நாஸ், அதே போன்று காலை மாலை இந்த சூறாக்களை ஓதி வந்தால் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாக்கள் மிக முக்கியமான சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை ஓதி வருவதால் நஃப்ஸ் மற்றும் ஷைத்தான், ஜின்கள், சூனியம், பொறாமைக்காரர்கள், விரோதிகள், தீய பார்வை ஆகிய அனைத்து கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கின்றது. மேலும் இதனை ஓதுவதே மிகவும் சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதலாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இரண்டாவது குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று வரக்கூடிய இந்த 2 சூறாக்களையும் நாம் 3 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.